ஏழைகளின் வயிற்றில் அடைத்த மத்திய அரசு புதிய விதிமுறையால் கதறும் மக்கள். RBI விதித்த கட்டுப்பாடுகள் என்ன? தங்க நகை அடமான கடன் குறித்து மாதம் ஏதாவது அறிவிப்பை வெளியிட்டு மக்களுக்கு அதிர்ச்சியை தந்து வருகிறது இந்திய ரிசர்வ் வங்கி. கடந்த மாதம் அடமானம் வைத்திருக்கும் தங்கத்தை முழுவதும் மீட்ட பிறகுதான் மீண்டும் அந்த நகைகளை அடமானம் வைக்க முடியும். தங்க நகைகளை மீட்காமல் அப்படியே அடமான காலத்தை நீட்டிக்க முடியாது என்று உத்தரவிட்டிருந்தது ரிசர்வ் வங்கி. இது மக்களிடையே பெரும் அதிர்வலைகளை கிளப்பியிருந்தது. இந்த நிலையில தங்க நகை அடமான கடனில் மீண்டும் புதிய 9 விதிமுறைகளை முன்வைத்துள்ளது இந்திய ரிசர்வ் வங்கி. அது என்ன என்பது பற்றி பார்க்கலாம். முதலாவதாக, அடமானம் வைக்கக்கூடிய தங்கம் நகையின் மதிப்பில் 75% மட்டும்தான் கடனாக வழங்கப்படும். அதாவது ரூபாய் 1000 மதிப்புள்ள தங்க நகை அடமானம் வைக்கப்பட்டால் ரூபாய் 750 மட்டுமே கடனாக வழங்கப்படும். இரண்டாவதாக, அடமானம் வைக்கும் தங்க நகை தங்களுடையதுதான் என்பதற்கான ஆதாரத்தை வாடிக்கையாளர்கள் தங்க நகையை அடமானம் வைக்கும் வங்கி அல்லது நிதி நிறுவனத்தில் சமர்ப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவதாக, அடமானம் வைக்கப்படும் தங்க நகை தரம் குறித்தான சான்றிதழ்களை கடன் கொடுக்கும் வங்கி அல்லது நிதி நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு வழங்க வேண்டும். இதன் ஒரு நகலை அந்த நிறுவனமும் வைத்திருக்க வேண்டும். இந்த சான்றிதழில் கடன் கொடுப்பவர், கடன் வாங்குபவர் என இருவரது கையொப்பமும் இடம்பெற்றிருக்க வேண்டும். இந்த சான்றிதழில் நகை சம்பந்தமான அனைத்து தகவல்களும் இடம்பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. நான்காவதாக, இந்திய ரிசர்வ் வங்கியால் குறிப்பிடப்பட்டிருக்கும் தங்க நகை வகைகளுக்கு மட்டுமே கடன் வழங்கப்பட வேண்டும். ஐந்தாவதாக, இனி வெள்ளி நகைகளுக்கும் அடமான கடன் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆறாவதாக, தனிநபர் 1 கிலோ தங்கம் வரையில் மட்டுமே அடமானம் வைக்க முடியும். ஏழாவதாக, அடமானமாக பெறப்படும் தங்க நகைகளுக்கு 22 கேரட் தங்கம் அடிப்படையில தான் கடன் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. எட்டாவதாக, கடன் ஒப்பந்தத்தில் கடன் சம்பந்தமான அனைத்து தகவல்களும் கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும். ஒன்பதாவதாக, தங்க நகை கடனை திருப்பி செலுத்திய 7 வேலை நாட்களில் வங்கி அல்லது நிதி நிறுவனம் அடகு வைக்கப்பட்ட நகைகளை திருப்பி தந்துவிட வேண்டும். தாமதிக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ரூபாய் 5000 வங்கி அல்லது நிதி நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு செலுத்த வேண்டும்னு ரிசர்வ் வங்கி சொல்லியிருக்காங்க. சரி, அடகு நகைகளை மக்கள் நாடுவதற்கு என்ன காரணம்? வட்டி கடைகள் மற்றும் அடமான கடைகள்ல தங்க நகை கடன்களுக்கு வசூலிக்கப்படக்கூடிய வட்டி விகிதம் குறைந்தபட்சம் 25% இருக்கிறது. இருந்தாலுமே அவர்கள் வழங்கக்கூடிய கடன் தொகை வங்கி மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களை விட அதிகம்தான். அதாவது வங்கிகள் தங்கத்தின் மதிப்பில் அதிகபட்சம் 75% தொகையை வழங்கினால் அடகு கடைகள்ல 75% 90% வரை கடன் தொகையை வழங்குகிறார்கள். இதுல ரிஸ்கும் அதிகம்தான். மக்களுக்கு இன்றைய தேவை பணம் என்பதனால எளிதில் கடன் கிடைக்குது. இடத்தை அவர்கள் நாடுகிறார்கள். ஆனால் அடகு கடைகளை பொறுத்தவரை வட்டி அதிகம் என்பதை தாண்டி நீங்கள் அடமானமாக வைக்கக்கூடிய நகைகளுக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே கிடையாது. நகை கடைகளை தாண்டி அதிகம் தங்க நகைகள் திருடு போவது அடகு கடைகளில் தான். அல்லது நகைகள் அதிகம் சேர்ந்த பிறகு அடகு கடை நடத்துபவர் கடையை காலி செய்து விடுவார். இப்படியான செய்திகளைத்தான் நாம் இதுவரை அதிகம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் வங்கிகள்ல தங்க நகை காணாமல் போய்விட்டது அல்லது கொள்ளையடிக்கப்பட்டது என்கிற செய்திகள் வருவது மிக மிக குறைவுதான். ஏனெனில் வங்கிகள் முறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்திய ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டுக்குள் வருவதால் அங்கிருக்கும் நகைகளுக்கு பெரும் பாதுகாப்பு இருக்கிறது. ஆனால் தங்க அடமான கடைகள் அல்லது தனியார் நிறுவனங்கள் RBIயின் கட்டுப்பாட்டுக்குள் வருவதில்லை. அங்கு அடகு வைக்கப்பட்ட நகைகள் திருட்டு போனாலோ அந்த அடகு கடைக்காரர்கள் நகைகளை சுருட்டி கொண்டு எஸ்கேப் ஆகிவிட்டாலோ பாதிப்பு உங்களுக்கு தான். இப்போ இந்திய ரிசர்வ் வங்கி விதித்திருக்கக்கூடிய இந்த நிபந்தனைகளுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவருமான விஜயோட அறிக்கையில அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உலகத்திலேயே அதிகப்படியான தங்கத்தை நுகரும் நாடுகளில் இந்தியா 2வது இடத்துல இருக்குது. இந்தியர்கள் தங்கத்தை திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கும் சொத்துக்கள் வாங்குவதற்கும் மருத்துவம், விவசாயம், கல்வி போன்ற இதர அத்தியாவசிய செலவுகளுக்கும் அடமானம் வைத்து வருகின்றனர். தற்போது ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய விதிகளால் மக்கள் சுலபமாக தங்கள் நகையை அடமானம் வைக்கும் சூழல் பறிபோகிறது.
ஒரு பக்கம் தங்கம் விலை விண்ணை முட்டக்கூடிய அளவுக்கு எகிரிக்கொண்டே போகிறது. மறுபக்கம் தங்கம் அடமான வைத்து பெறப்படக்கூடிய தொகையை 75% குறைத்தால் மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாவார்கள். இதனால் அதிக பணம் தேவைப்படும் மக்கள் தனியார் நிதி நிறுவனங்களையோ அல்லது கந்துவட்டி தருபவர்களையோ நாட வேண்டிய சூழல் உருவாகும். எனவே இந்த புதிய வரைவு விதிகளை ரிசர்வ் வங்கி திரும்ப பெற வேண்டும், இவ்வாறு அறிக்கையில வலியுறுத்தியிருக்காரு. ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் நகைக்கடன் பெறவே முடியாது என்ற சூழலை உருவாக்கக்கூடிய இந்த புதிய விதிமுறைகள் கண்டிக்கத்தக்கவை. ரிசர்வ் வங்கி வகுத்துள்ள விதிகளில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை. நகைகளை அடகு வைக்கும் வாடிக்கையாளர்கள் அடகு வைக்கப்படும் நகைகள் தங்களுக்கு சொந்தமானவை என்பதற்கான சான்றை தாக்கல் செய்ய வேண்டும் என்பதும், அனைத்து வகையான தங்கத்திற்கும் நகைக்கடன் வழங்கப்படாது, குறிப்பிட்ட தன்மை கொண்ட தங்க நாணயங்களுக்கு மட்டுமே கடன் வழங்கப்படும் என்பதுதான். இந்த இரு விதிகளும் நகைக்கடன் பெறுவதற்கு பெரும் தடையை ஏற்படுத்தப்படக்கூடும் அப்படின்னு நகைகளை அடகு வைப்பவர்கள் அதன் உரிமையாளர்களுக்கான சான்றுகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த நிலையில புதிய வரைவு விதிகள் நகைக்கடன் பெறுவதை மிகவும் சிக்கலாக்கிவிடும். வங்கிகளுக்கு பதிலாக தனியார் நகை அடகு கடைகளையும் கந்துவட்டிக்காரர்களையும் அணுக வேண்டிய நிலை ஏற்படும். எனவே வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் நகைக்கடன் வழங்குவதற்காக ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள வரைவு விதிகளில் பிரிவுகள் 2, 4, 6 ஆகியவற்றை ரிசர்வ் வங்கி திரும்ப பெற வேண்டும் அல்லது நகைக்கடன் வழங்குவதற்கான இப்போதைய நடைமுறையை தொடரும் என்று அறிவிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காரு. மேலும் புதிய விதிமுறைகளை திரும்ப பெற வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில ரிசர்வ் வங்கியின் புதிய விதிமுறைகளின்படி வங்கியில் அடகு வைத்துள்ள நகைகளை முழுவதுமாக பணம் செலுத்தி திருப்பி மறுநாள் தான் மீண்டும் அடகு வைக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. வட்டி மட்டும் கட்டி அதே தினத்துல மறு அடகு வைக்க முடியாது என்றும் கூறப்படுகிறது. இதனால கடன் வாங்கியவர்கள் முழு பணத்தையும் புரட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. மேலும் நகைகளை திருப்பிய மறுநாள் தான் மீண்டும் நகைகளை மறு ஈடு வைத்து பணம் பெற முடியும். ரிசர்வ் வங்கியின் இந்த விதிகள் ஏழை எளிய மக்களுக்கும் குறிப்பாக சிறு குறு விவசாயிகள், சிறு வணிகர்கள் உள்ளிட்டோருக்கு அதிக பாதிப்புகளையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியிருக்கு. வட்டி செலுத்துவதன் மூலம் நகைகளை மீண்டும் அடகு வைக்கும் வாய்ப்பு மக்களுக்கு அதிக பயனுள்ளதாக இருந்தது. ஆனால் தற்போது நகை கடனுக்கான அசல் வட்டி முழுவதையும் செலுத்த வேண்டும் என்ற கட்டுப்பாட்டால் வங்கிகளின் நகை கடனை நம்பியுள்ளோர் கந்துவட்டி கொடுமைக்கு ஆளாகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எனவே ஒன்றிய நிதித்துறை அமைச்சகம் இதில் தலையிட்டு பொதுமக்கள் நகைக்கடன் பெறுவதற்கு புதிய வழிகாட்டுதல் உத்தரவை திரும்ப பெற்று பழைய விதிமுறைகளையே வங்கிகள் பின்பற்ற ஆவணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவுறுத்தியிருக்காரு. ஒரு பக்கம் தங்கம் விலை விண்ணை முட்டக்கூடிய அளவிற்கு எகிரிக்கொண்டே போகிறது. இன்னொரு பக்கம் தங்கம் அடமானம் வைத்து பெறப்படக்கூடிய தொகையை 75% குறைத்தால் மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகிட்டு இருக்காங்க. இவை அனைத்தும் மக்கள் நலன் சார்ந்தது கிடையாது. அனைத்தும் மத்திய அரசோட சுயநலம் சார்ந்த வருவாயை பெருக்குவதற்கான திட்டமாகத்தான் கருதப்படுகிறது. இதனால அதிக பணம் தேவைப்படக்கூடிய மக்கள் தனியார் நிதி நிறுவனங்களையோ அல்லது கந்துவட்டி தருபவர்களையோ நாட வேண்டிய சூழலும் உருவாகும். எனவே இந்த புதிய வரைவு விதிகளை ரிசர்வ் வங்கி திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் மக்கள் நலன் சார்ந்ததாக குறிப்பிடப்படுகிறது. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம பதிவிடுங்க.